සුබ දවසක් ඔබට. අද දවසේ දේව වචනය. කිසිවෙක් විනාශ වෙනවාට උන්වහන්සේ නොකමැතිව. 2 පේත්‍රස් 3 වන පරිච්ඡේදය 9 වන පදය. දුෂ්ට මනුෂ්‍යයන්ගේ ක්‍රියාවන් නිසා ඔබත් කලකිරිලාද? මේ පණිවිඩය අසන්න. මේ ලෝකයේ පෞකාරයන් දුෂ්ට ක්‍රියා කරන්න මනුෂ්‍යයන් ඔවුන් දවසින් දවස දියුණු වෙනවා. ඔවුන් බොහෝ ධනවත්ව ඔවුන්ගේ දුෂ්ට ක්‍රියා අධිකව කරමින් සිටිනවා. එවිට අපිට ප්‍රශ්නයක් ඇති වෙනවා, ඇයි මොවුන් දඬුවම් ලබන්නේ නැත්තේ කියලා. නමුත් ඔබ දන්නවද දේව කැමැත්ත? කිසිවෙක් විනාශ වීම දෙවියන් වහන්සේ කැමැත්ත නොවේ. උන්වහන්සේගේ පොරොන්දු ප්‍රමාද වෙලා නැහැ. නමුත් හැම මිනිසෙක්ම පසුතැවෙනවට ස්වාමින් වහන්සේ කැමැති. ඒ නිසාම ස්වාමින් වහන්සේ ඉවසීමෙන් බලාගෙන සිටිනවා. ඔබගේ මගේ ජීවිතෙත් ඒ ආකාරයමයි. ඉතින් බලන්න, ඔබගේ ජීවිතෙත් නැවත හැරිලා ඔබට මග ඇරුණු දෙයක් තිබෙනවාද? ඔබ ධර්මිෂ්ඨික ලෙස ජීවත් වෙන්න උත්සාහ කරන්න. ඔබම අන් අයට ආදර්ශයක් වෙන්න. දිව්‍යන් වහන්සේ ඔබට මඟ පෙන්වන ශේක්වා. ජේසු පිහිටයි. இன்றைய தேவ வசனம் 2 பேதுரு 3 அதிகாரம் 9 வசனம். ஒருவரும் அழிந்து போக வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. சில தீய மனிதர்களால அவங்க சேர்க்கிற செயல்களினால நீங்க விரக்தி அடைந்திருக்கீங்களா? இந்த உலகத்துல பாவம் செய்கிற தீய செயல் செய்கிற மனிதர்கள் நாளுக்கு நாள் முன்னேறிக்கிட்டே போறாங்க. அவர்களுடைய செல்வமும் அதிகாரமும் பார்த்து சில நேரம் நாங்கள் யோசிப்போம், இவங்களுக்கு ஏன் எந்த ஒரு தண்டனையும் கிடைக்கல அப்படின்னு. ஆனால் தேவனுடைய திட்டம் வேறுபட்டது. யாரும் அழிந்து போக அவர் விரும்புவதில்லை. ஒவ்வொருவரும் தங்கள் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதே தேவனுடைய பிரியம். அவர் பொறுமையாக காத்திருக்கிறாரு. அதனால தேவன் ஒரு போதும் தாமதம் இல்லை. அவருடைய கிருபையும் நீடிய பெருமையும் ஆகும். இன்று உங்கள் வாழ்க்கையை சற்று திரும்பி பாருங்க. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ முயற்சி செய்யுங்க. இந்த உலகத்தில் நீதிமானாகவும் சமுதாயத்துக்கு முன் உதாரணமாகவும் தேவனுடைய பிள்ளைகளாக வாழுங்க. தேவன்களை ஆசீர்வதிப்பாராக.